இப்போ இன்னைக்கு கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பான நாள். அவனிடம் போய் மெய் உருகி மனம் உருகி உள்ளம் உருகி போய் நில்லுங்க. அவன் பார்த்துக்குவான் எல்லாமே. நீங்க அங்க போய் எனக்கு அது வேண்டும் இது வேணும்னு சொல்லி எதுவுமே கேட்க வேணாம். முருகப்பெருமான் சன்னதியில போய் அவனுக்கு முன்னாடி போய் நின்று மனமுருகி 2 சொட்டு கண்ணீர் அவன் பாதத்துல விடுங்க. அவன் பார்த்துக்குவான். உங்களுக்கு எது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேணாம். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க, என் வாழ்க்கைய உன்ட்ட ஒப்படைச்சிட்டேப்பா, நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு வேற யாரும் எந்த கெதியுமே கிடையாது, உன்னையே கெதின்னு வந்திருக்கேன், நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி நீங்க அப்படியே மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. அவன் பார்த்துக்குவான். உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. முருகப்பெருமாட்டே ஒப்படைச்சிட்டீங்க உங்களை, அதனால அவன் பார்த்துக்குவான். உங்க குடும்பத்தையே அவன் பார்த்துக்குவான். ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கு, பழைய காலத்து பாடல். என்னன்னா, முருகனிடம் கந்தனிடம் உன்னையே சொந்தமென்று விட்டுவிடு. அதாவது என் வாழ்க்கையே உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா, நீ தான்ப்பா அப்படின்னு சொல்றதா அர்த்தம். அதனால எப்பொழுதுமே நீங்க முருகப்பெருமான்ட்ட போய் அது வேணும் இது வேணும் கேட்கவே கேட்காதீங்க. நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே, என் வாழ்க்கையை உன்ட்ட ஒப்படைச்சேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துருங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன நியாயமான கோரிக்கைகள் நடைபெற வேண்டி காத்திருக்கிறதோ அனைத்துமே வெகு விரைவில் நடைபெறும். முருகப்பெருமான் அருளால ஒன்று ஒன்றா படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறும். அதனால இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். முருகனை நம்பினவங்களை என்னைக்குமே அவன் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையோடு இருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும். தேங்க்யூ.